நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகள் பல கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். திட்டமிட்டு எமக்குள்ளே மொழிப்பற்று இனப்பற்று இல்லாது ஒழித்து சாதிப்பற்று மதப்பற்றை ஊட்டி பிளந்து பிரித்து சிதைத்து அழித்து முடித்திருப்பதை நாங்கள் அறிகிறோம். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான், மற்ற இனங்களெல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் தங்களுடைய ஆய்விலே நிறுவுகிறார்கள். அறிவாசான அம்பேத்கர் அவர்கள் இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்தான் பரவி வாழ்ந்தார்கள் என்கிறார். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்கிறார். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்குத்தான் என்கிறார். இமயவரை பரவி இருந்த நாங்கள், தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த நாங்கள் இந்த காலடியில் குறுக காரணம் என்ன? இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரன் நாட்டில் ஓடிப்போய் என் பாட்டன் நட்டிருக்க முடியாது. பகருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையுமை இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று எங்களுடைய மூதாதை இளங்கவடிகள் சிலப்பதிகாரத்தில் பாடுகிறார் என்றால், இமயவரை பரவி வாழ்ந்து அதிகாரத்தை செலுத்தியவன் தமிழன் என்று இலக்கிய சான்று கூறுகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுறகு என்று தொல்காப்பியம் கூறுகிறது.